ஜெய் லட்சுமி சரஸ்வதி விஷ்ணுக்கிட்ட நாங்கள் கணக்கு போடுதோம். மூளையை வச்சு விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். மூளையை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அகம்பாத சேட்டாக பண்ணி வச்சுருக்கான். தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய்மொழி, பார்வதி அம்மா தாய்மொழி. உலக நாடே தாய்மொழிங்கிறது ஆடு மாடு கோழி பறவை எல்லாமே அம்மான்னு தான் கூப்பிடுவோம். உலக நாட்டில் கிடக்கிறது எல்லா ஜீவராசியை பூரா வாயில்லாத ஜீவன் பூரா அம்மான்னு தான் முதல் கூப்பிடும். இந்த பேருக்கு என்ன அறிவு இருக்கும்? முட்டா பேருக்கு என்ன அறிவு இருக்கும்? இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மூளை கசக்குதாரு. மூளை கசக்குனா மூளை காய்ச்சல் வரும். நீதிமன்றம் கோர்ட்ஸ்லேருந்தே வரும். நீதிமன்றம் கோர்ட்ஸ்லேருந்தே மூளை காய்ச்சல் வரும். 13 காய்ச்சல் வச்சுருக்காரு. 13 மூளைக்குள்ளே காய்ச்சல் வச்சுருக்காரு. ஒன்று குதறுதல், ஒன்று வீட்டுக்குள்ளே கொத்தடிக்குதல், ஒன்று ஸ்டேரிங்கு வட்ட ஸ்டேரிங்கால் போகிறது, ஒன்று நல்லா சாப்பிட்டு ஓட்டத்தில் நிற்கிற ஒரு காய்ச்சல், நடு தூக்கத்தில் காய்ச்சலை உதற விடுற காய்ச்சல், அடுத்தாப்பில் 2 கண்ணுக்கு அந்த மூளை இறக்கி விடும் காய்ச்சல், அப்படியே கண்ணு பிதுங்கி போகும். அத்தனை கணக்கு வழக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காரு. விளையாட்டா இந்த விளையாட்டு இங்கே கைலாசத்தில் விளையாண்டவனை பூரா நடு வீதியில் கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிச்சி அவன் பொண்டாட்டிமார்களை வித்தோட்டமாக பெண்ணு ஆணுமா நடு ரோட்டில் விட்டுருவார். விட போகிறாரு. அது நடக்கும். கைலாசத்தில் சேட்டை பண்ணவன் எத்தனை பேர் சேட்டை பண்ணியிருக்கான்? எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கான்? எவ்வளோ இந்த சேட்டை நீ கண்டுபிடிக்க முடியா? நீதிமன்றம் கோர்ட்டில் பத்தியா பார்க்கலையா? மூளையை கசக்கி விட்டுதார். மூளையை கசக்குதார். இளம்பச்சம்பழம் கனியில் அப்படியே கைலாசத்தில் சேட்டை பண்ணவன் அப்படியே மூளையை அப்படியே இளம்பச்சம்பழம் கனியில் உருட்டி கசக்குதாரு. அவன் கொண்டாட்டிமார்கள் வித்தோட்டமாக நடு ரோட்டில் அப்படி போகும். வித்தோட்டமாக போகும். கடித்து குதற விடுவார். அது நடக்கும். கூடிய சீக்கிரம் நடக்கும். கைலாசத்தில் என் பிள்ளை எனக்கும் என் புள்ளதான் லட்சுமி சரஸ்வதி இளைய புள்ள. சிவனும் பார்வதி பிள்ளைய இளைய பிள்ளைய என்ன சேட்டை பண்ணான்? மூளையை கசக்கி இப்போ விடுவார். கடவுள் கசக்கி வித்தோட்டமாக அவன் குடும்பம் நாசமாக கந்தல் கோலமாக போகும். பார் என்ன நடக்குன்னு பார். காவு கொடுத்தாச்சு. எலுமிச்சம்பழம் கனியில் காவு கொடுத்தாச்சு. அவன் குடும்பம் வித்தோட்டமாக போவோம். கைலாசத்தில் ஏமாற்றி எழுதினவன் குடும்பம் கூடிய சீக்கிரம் நடு ரோட்டில் வீதியில் சிதறி கிடப்பான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.